ஹலோ, myself கிருத்திகா. I'm from ஸ்வராஜ் வேல் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, SCO சமிட் 2024. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, GS2ல கவர் ஆகும். ஸோ இன்னைக்கு இதுல என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு? நெக்ஸ்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது SCOனா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது ஏன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த 2024 சமிட்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, அண்ட் இந்தியாவுக்கு அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அண்ட் அதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே இதுல கவர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா இந்த இயர் 2024ல இந்த சமிட் நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அங்க போய் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட் ஒரு மீட்டிங்கா வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஷாங்காய் SCO அப்படின்னா என்னன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்னா என்னன்னா கவர்மெண்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டா ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன். அண்ட் இது எஸ்பெஷலி எதுக்குன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி அலையன்ஸ், இதுல வந்து செக்யூரிட்டின்னு மீன் பண்றது நாட் ஒன்லி மிலிட்ரி மட்டும் கிடையாது, ஃபுட், எனர்ஜி அண்ட் ஃபினான்ஷியல், இந்த மாதிரி எல்லா பேசிஸ்லயும் செக்யூரிட்டி அலையன்ஸ்ங்கிறது தான் இது வந்து மீன் பண்ணுது. அண்ட் ஃபவுண்டட் இன் 2001. பட் இது பாத்தீங்கன்னா ஃபார்மலா ஃபவுண்டட் ஆனது என்னமோ SCOன்னு ஆர்கனைஸ் ஆனது 2001. பட் 1996லயே ஷாங்காய் ஃபைன் இருந்துச்சு. அதுல இருந்த கண்ட்ரிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான். அண்ட் தஜிகிஸ்தான் இந்த 5 கண்ட்ரிஸும் 1996ல ஷாங்காய் 5-ஆ இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் தான் வந்து SCO-வா மாறி இருக்கு. அண்ட் இப்போ பிரசன்ட்லி பாத்தீங்கன்னா 10 கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. அண்ட் சைனா இதோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பாத்தீங்கன்னா 2017ல தான் வந்து மெம்பரா ஆனோம். அண்ட் ஈரான் வந்து 2021ல மெம்பர் ஆனாங்க. அண்ட் பெலரஸ் இப்போ ரீசெண்டா ஆட் ஆன இந்த சமிட்ல ஆட் ஆன ஒரு மெம்பர். ஸோ இதோட அபிஷியல் ஒர்க்கிங் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரஷ்யன் அண்ட் சைனீஸ். ஏன்னா இவங்க தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருக்கிறதுனால இவங்களோட லாங்குவேஜஸ் தான் இதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஸ்ட்ரென்தன் ரிலேஷன் அமாங் மெம்பர் ஸ்டேட்ஸ். இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், அதுதான் அதோட அர்த்தம். இப்போ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிஸ் கூட அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் இந்த ஆர்கனைசேஷன் மூலமா வந்து அது நல்லபடியா மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரொமோட் கோஆபரேஷன். எதுலன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ட்ரேட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, டூரிசம், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு கோஆபரேஷன் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறதும் இதோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. சேஃப்கார்ட் ரீஜனல் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவா இருக்கு. ஏன்னா இந்த SCO மெம்பர் கண்ட்ரிஸே பாத்தீங்கன்னா லொகேட்டா இருக்கிற பிளேஸ் வந்து சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இங்க இருக்கிறதோட அந்த ரீஜன் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதோட பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் மெயின்லி வந்து செயல்படுது. அண்ட் கிரியேட் டெமோக்ராட்டிக், ஈக்விட்டபிள், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர். இப்போ இது ஏன் கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு இன்னொரு பர்பஸ் என்னன்னா வேர்ல்டுல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், நம்ம வாய்ஸும் ரைஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட கோர் வேல்யூஸ் வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் பெனிஃபிட்
அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. மியூச்சுவல் டெஸ்ட்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் வந்து ட்ரஸ்டோட இருக்கணும். லைக் நம்மளும் சைனாவை நம்பணும், நம்மளும் அவங்களும் நம்மள நம்பணும். அதே மாதிரி சைனா மட்டும் பெனிஃபிட் ஆகாம லைக் இந்தியாவும் பெனிஃபிட் ஆகணும், சைனாவும் பெனிஃபிட் ஆகணும். அது வந்து மியூச்சுவலா இருக்கணும். அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ஹோல்லி வந்து ரொம்ப கல்ச்சுரலி டைவர்ஸான ஒரு பிளேஸ். ஸோ அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியும் வந்து இதுல ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கணும். இதுதான் இதோட கோர் வேல்யூ. அண்ட் இந்த சமிட்ல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சமிட்ல பாத்தீங்கன்னா பெலரஸ் 10th மெம்பரா வந்து ஜாயின் ஆயிருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அப்ரூவ்டு 25 ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது இதுலன்னா எனர்ஜி, செக்யூரிட்டி, ஃபினான்ஸ், ட்ரேட், டூரிசம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ல இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு 25 இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து பைலேட்ரல் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது பாலகோட் ஸ்ட்ரைக் அப்புறம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி இந்த ஒரு மீட் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஹை லெவல் மீட்டிங்கும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சமிட். அண்ட் இதுல வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதுல வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதோட கீ ஏரியாஸ் பாத்தீங்கன்னா டெரரிசம் காம்பேட் பண்றது. இதுல வந்து ராட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கு உள்ளுக்கே இருக்கு. அது பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் த டெரரிசம்காக தான். இந்த ராட்ஸ் ஏன் இம்பார்ட்டண்டா இதுல வந்து ரோல் பிளே பண்ணுதுன்னா இந்தியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் உள்ள இப்போ டெரரிசம் பேஸ்டான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், அண்ட் டெரரிசம் அகைன்ஸ்டா சர்டைன் வந்து பிராக்டிசஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இதுல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ராட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும். அண்ட் செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம், ஆன்டி ட்ரக் ஸ்ட்ராட்டஜி. இதுல இப்போ இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா வந்து கோல்டன் கிரசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரக் டீலிங் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து இந்தியா வழியா தான் வந்து மியான்மார், வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து போகுது. ஸோ இந்த சப்ளை நடக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்தியா வழியில தான் நடக்குது. ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஆன்டி ட்ரக் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எனர்ஜி கோஆபரேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கோஆபரேஷன் இன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் எக்கோ டூரிசம். இந்த இயர்ல இந்த எக்கோ டூரிசம் பேஸ்டாவும் இந்த இயர்ல எக்கோ டூரிசமும் ஒரு மெயினான வந்து ப்ராஜெக்ட்ல வந்து பேசப்பட்டிருக்கு. இந்த எஸ்சிஓல இந்தியா ஏன் ஜாயின் ஆயிருக்கு, இந்தியாவுக்கு ஏன் இது வந்து தேவைப்படுது, இந்தியா ஏன் இதுல இருந்து என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவுண்டர் டெரரிசம். இப்போ இந்தியா வந்து நிஜமாலுமே டெரரிசத்தால பாதிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி. பாகிஸ்தானும் அதுக்கு முக்கிய ரீசன் வந்து பாகிஸ்தான் தான். ஸோ இந்த எஸ்சிஓல ஒரு மெம்பரா இருக்கும் போது இந்தியாவால அதை எடுத்து முன்னிறுத்த வைக்க முடியும். இந்த கண்ட்ரியால எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு இந்தியாவால முன்னிறுத்த வைக்க முடியும். அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. இந்தியா அதோட ஸ்பேஸ்ல அதோட ரீஜனல ஸ்டேபிளா இருக்கவும், பீஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் எஸ்சிஓ வந்து இதுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் மல்டிலேட்டரல் டிப்ளமசி. இந்தியாவால ஒரு கண்ட்ரி கூட மட்டும் இல்லாம பல கண்ட்ரி கூட வந்து தனியா செப்பரேட்டா மீட்டிங்கும் செட் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ் கூட ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு பைலேட்டரல் மீட்டிங்கே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ் கூட இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. இப்போ இந்தியாவும்
சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணணும்னா ஒண்ணு ஈரான் வழியா ஆப்கானிஸ்தான் வழியா போய் தான் பண்ண முடியும். அண்ட் ஆப்கானிஸ்தான்ல பொலிட்டிக்கல் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா கிடையாது. அண்ட் நார்த் சவுத் போலான்னு பாத்தீங்கன்னா அங்க டெரைன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. லைக் கனெக்டிவிட்டி ப்ராப்பரா கிடையாது. இந்த மாதிரி எஸ்சிஓ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒரு மெம்பரா இருக்கும் போது நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பிளான் என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்தியாவால செயல்பட முடியும். அதுக்காக இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இப்போ மத்த எஸ்சிஓ கண்ட்ரிஸ் கூட ட்ரேடும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் போது ட்ரேடும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் பூஸ்டிங் ரிலேஷன்ஸ் வித் சென்ட்ரல் ஏஷியா. நம்ம சைனா அண்ட் பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிஸ் நமக்கு பயங்கர ஒரு த்ரெட்டா இருந்தும் நம்ம ஏன் இதுல ஒரு மெம்பரா இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து சென்ட்ரல் ஏஷியா கூட நம்மளாட்டே ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருக்க முடியும். இந்த எஸ்சிஓ தான் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பிரைமா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல இந்தியா ஒரு மெம்பரா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இது ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் ஏஷியன்ஸ் கூட நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்றதுக்காக. அண்ட் சேலஞ்சஸ் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேலன்சிங் சைனா அண்ட் ரஷ்யா. ரஷ்யா பாத்தீங்கன்னா நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்காங்க. சைனா நமக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் தான். ஏன்னா நம்ம சைனா கூட நிறைய டெரிட்டோரியல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. பட் ரஷ்யா நம்மள புஷ் பண்றாங்க, சைனா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. சோ இதை பேலன்ஸ் பண்றது இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் வந்து ரீஜனல் செக்யூரிட்டி ஒரு கன்சர்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு த்ரெட்டா இருக்கிற 2 பேரே அதுல வந்து மெம்பரா இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அண்ட் சைனா 2 பேருமே டெரிட்டோரியலி நம்மள வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. சோ 2 பேருமே டெரரிசம் பேஸ்டா நமக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் தான். பட் அவங்களே நமக்கு ஒரு மெம்பரா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் மேனேஜிங் ரிலேஷன்ஸ் வித் பாகிஸ்தான். நம்மளுக்கு பாகிஸ்தான் கூட அந்த அளவுக்கு ஒரு பர்சனலா வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாலகோட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் பாகிஸ்தான் மூலியமா இந்தியாவுக்கு அதிகபட்சமா வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஆர்கனைசேஷன் வந்து அகெயின்ஸ்ட் த டெரரிசம் எஸ்பெஷலி ஃபார் செக்யூரிட்டி அலைன்ஸ் மெயின்டைன் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இப்ப சைனா பாத்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க. இதுல எஸ்சிஓ மெம்பர்ஸ் எல்லாமே மெம்பர்ஸா இருக்காங்க. பட் இந்தியா மட்டும் அதுல மெம்பர் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. இஷ்யூ ஆஃப் சாவரனிட்டி. இப்போ நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சண்டை. பட் 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல போயிட்டு இருக்கோம். நம்மளாட்டி பகச்சுக்கவும் முடியாது, ஃப்ரெண்ட்லியாவும் போக முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப இந்தியாவுக்கு இருக்கு. சைனா, பாகிஸ்தான் இது 2மே நமக்கு ரொம்ப த்ரெட்டான ஒரு கண்ட்ரி. அண்ட் இவங்க 2 பேருமே நம்ம டெரிட்டோரிய வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியா இவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. பட் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதுனால இவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு. சோ இந்தியாவுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அண்ட் லோ பைலேட்ரல் ட்ரேட் வித் எஸ்சிஓ கண்ட்ரிஸ். கனெக்டிவிட்டி சரியா இல்லாத காரணத்தினால சைனாவை தவிர மத்த எல்லா கண்ட்ரிஸ் கூடயுமே நம்ம வந்து கம்மியான ட்ரேடிங் குவான்டிட்டியில தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து பைலேட்ரல் ட்ரேடு வந்து எஸ்சிஓ கண்ட்ரிஸ்ல கம்மியா இருக்கிறதும் இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். தேங்க்யூ.